வெல்கம் டு சினி டைம். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் 1981 வெளியான டிக் 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 மூவி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதை டைரக்ட் பண்ணது பாரதி ராஜா சார், இசையமைப்பாளர் இளையராஜா. எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இன்றைக்கு வரைக்கும் நம்மளோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கும். அட் த சேம் டைம் அதில் ஒரு சாங் வந்து நம்ம லதா ரஜினிகாந்த் மேம் பாடியிருக்காங்க. ஸோ அந்த சாங் கேட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இது ஒரு நிலாக்காலம் சாங் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் 1984 கரிஷ்மான்ற பேரில் ஹிந்திலையும் எடுத்தாங்க. அதுலேயும் வந்து அந்த மூவிலையும் நான் வந்து ஆக்டர் பார்த்திங்கன்னா கமலஹாசன் சார், பட் ஹீரோயின்ஸ் எல்லாம் சேஞ்சு. அண்ட் அந்த இப்போது இந்த படத்தோட லீடிங் கேரக்டர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் சார் தான் ஹீரோ. ஹீரோயின் வந்து மாதவி, ராதா, ஸ்வப்னா. அண்ட் அதர் சப்போர்ட்டிங் லீட் ரோல்ஸ் பார்த்திங்கன்னா வி.கே. ராமசாமி சார் அண்ட் தேங்காய் சீனிவாசன் சார், அப்புறம் தியாகராஜன் சார், நூர் நிஷா, சரிகா மேம், இத்தனை பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்தை பற்றி ஒன் லைனில் சொல்லணும் அப்படின்னா 3 ஃபீமேல் மாடல்ஸ் இருக்காங்க. ஹீரோ வந்து ஒரு இன்னசென்ட்டான ஃபோட்டோகிராஃபர், நேம் வந்து திலீப். அதில் இந்த 3 ஃபீமேல் மாடலில் 2 ஃபீமேல் மாடல் கொலை செய்யப்படுறாங்க. அந்த கொலையில் திலீப்பும் இருக்கார். உண்மையிலே அந்த கொலையெல்லாம் திலீப் தான் பண்ணாரா, இல்லை வேறு யாரும் செஞ்ச சரியா? இந்த 3 ஃபீமேல் மாடல்ஸுக்கும் திலீப்புக்கும் என்ன சம்மந்தம்? ஏன் திலீப்பை வந்து அதில் சிக்க வைக்கிறாங்க அப்படின்றது தான் ஸ்டோரி. இது கேட்க வந்து நார்மலாக இருந்தாலும் அந்த 2 ஃபீமேல் மாடல்ஸ் வந்து சாகிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப க்ரைமாக, அதாவது வந்து ரொம்ப த்ரில்லராக இருக்கும். கொலை செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதத்தை வச்சோ டக்குன்னு குத்துறாப்புல பண்ணுறாப்புல அப்படி காட்டியிருக்கவே மாட்டாங்க. எப்படி இறந்தாங்கன்றதே புரியாது. திலீப்பு தான் கொன்னாரா, இல்லை வேறு யாரும் கொன்னுட்டு திலீப் மேலே போட்டாங்களா? அந்த 3 ஃபீமேல் மாடலில் 2 ஃபீமேல் மாடல் சாகிறதுக்கான ரீசன் என்ன? எல்லாமே ரொம்ப சஸ்பென்ஸாக அதே மாதிரி எந்துவாகவும் இருக்கும். ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் நடக்குது, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும் போலே, என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாகவே இருக்கும். நான் சொல்கிறது வந்து ஒரு நார்மலாக இருந்தாலும் நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சஸ்பென்ஸாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக யூடியூப்பில் சர்ச் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்கள். தேங்க்யூ.